எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 3 முட்டையை வச்சு 3 பேருக்கு முட்டை குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து 2 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது சன்ஃப்ளவர் ஆயில், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம் வந்து 255 கிராம் வந்து பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷிங் ஸ்பூனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. இது வந்து விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதான் வந்து பதம், வெங்காயம் வதக்கின பதம் இதான். இந்த பதம் மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி அரைச்சதை வந்து அதில் போட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அது இந்த அளவுக்கு வரணும். இதான் வந்து பதம். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அந்த மிக்சியை வந்து நான் கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டையெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. உடச்சி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 4-5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. நன்றி.